அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த இருக்கிறது, அதிலும் குறிப்பாக மகிழ்ச்சியை விட மன வருத்தத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது, புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த குரு பெயர்ச்சியாக குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இரவு 11:24 தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து விலகுகிறாருங்க. மேசராசியில் அமர்கிறாருங்க. மேசராசியில் அமர்வதன் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட இருக்கிறது. ஏனென்றால் குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் மிக வலுவாக ராசியினாதர் அமர்வது என்பது நல்ல பல முன்னேற்றத்தையும் அற்புதமான யோகங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியின் பெயர்ச்சி காரணமாக 90% மேற்பட்ட நன்மைகள் மிக அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவரும், செல்வ செழிப்பு, சுப நிகழ்வுகள், மனித வாழ்வுல மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் மிக அதீத பலத்துடன் 2ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. 2ஆம் இடத்தில் அமர்வது மட்டுமல்லாது 4, 6, 8 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. 4, 6, 8 ஆகிய இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குங்க. ஏனென்றால் இந்த 4, 6, 8 ஆகிய இடங்கள் பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்க முடியாது. இந்த இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக இதுவரை தடைபட்டிருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்குங்க இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக. எனவே குரு பெயர்ச்சியின் மூலமாக மிக அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு உருவாகியிருக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் ஜென்மராசியை விட்டு 2ஆம் இடமாகிய சுகஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. அப்படி மாறுவதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் குடும்ப ரீதியாக நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் வலுவாக அமர்வதன் காரணமாக பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் பெறுவதற்கான மிக அதிர்ஷ்ட பலன்கள் மிக அதிவிரைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு என்பதை இந்த குரு பயிற்சி மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான யோக பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால் குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் அமர்வதன் காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதமான நல்ல பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுதுங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல அற்புதமான சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை தடைபட்டிருந்த பல்வேறு விதமான குடும்ப ரீதியான விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விஷயங்கள்ல ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் உங்களுக்கு விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் நீடிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த காலகட்டமாக மாறியிருக்கு என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக சிறப்பாக செய்வதன் மூலம் ஒற்றுமை, சுபிட்சமாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார நெருக்கடியான விஷயங்கள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மேலும் குரு பகவானுடைய சுப பார்வை 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கும் மிக அதீதமாக கிடைப்பதன் காரணமாக புதிதாக தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு மாற்றங்களை அற்புதமாக குடும்ப ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. எனவே மிக சிறந்த நன்மைகள் குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கலாங்க. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டு நல்ல முன்னேற்றமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக அமைகிறது. பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்குங்க. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள், தாமதங்கள் அத்தனையும் விலகுவதன் காரணமாக பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவை சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது என்பதில் துளியளவும்
என்பதிலும் சந்தேகமே இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க. நீடித்த நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்த்தபடியே உத்தியோக ரீதியான பல சலுகைகள் போன்ற அனைத்தும் கிடைக்குங்க. அப்படி கிடைப்பதன் காரணமாக அனைத்து விதமான உத்தியோக ரீதியான சிரமங்கள் குறையும். மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் என அனைவருடைய சிரமமும் குறைவதால் உத்தியோக ரீதியாக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக மனக்கசப்புகள், சங்கடங்கள் இருப்பின் அவை அனைத்தும் குடும்ப ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நீங்குவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள், ஆள்பற்ற குறை போன்ற கவலை அளிக்கக்கூடிய பல விஷயங்கள் அனைத்துமே தற்போதைக்கு உங்களுக்கு நல்ல சிறந்த மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உருவாக்கி தருகிறாருங்க. எனவே எதிர்பாராத அளவிற்கு திடீரென மாறுதலும், திடீர் மாற்றத்தின் காரணமாக திடீர் பணவரவும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. மேலும் ஏற்படாத பல சிரமங்கள் தற்போது குறைந்து அந்த சிரமங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் துறைகளின் உதவிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறதுங்க. நீங்கள் நினைத்தபடியே உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம் போன்ற அனைத்திலும் மிக சிறந்த வளர்ச்சியும் புதையல் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கடன் கிடைக்கும், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அனைத்துமே அற்புதமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடி மிக சிறப்பாக நடந்து மகிழ்ச்சிகரமான சம்பவமாக நடைபெறுங்க. அதே சமயம் எனக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி தான் வேண்டும், மகிழ்ச்சி அதிர்ஷ்ட புதையலாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி அதிர்ஷ்ட புதையலாக கிடைக்க போகிறதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப தகராறு இருந்தாலும் கூட அவை பெரிய அளவிற்கு கல்வியில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை எப்படி மாறுதல் கிடைக்கிறதோ, தொழில்துறையில் எப்படி மாறுதல் கிடைக்கிறதோ அதே போன்றுதான் விவசாயத்துறையிலும் மிகப்பெரிய மாறுதல் கிடைக்குதுங்க. சொந்தமாக நிலம் வாங்குதல், சொத்து பத்து சேர்க்கை, நினைத்தபடியே பண்ணை நிலம் அமைத்தல், சொந்த நிலத்தில் விவசாயம் செய்தல் போன்ற உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எளிதாக ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய புதிய ஐடியாக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் உயர்வு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைந்தவையாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மட்டுமல்லாது இனி வரக்கூடிய 2 ஆண்டுகள் மிக வலுவாக அதீத நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாக, வெளிவட்டாரம் ரீதியாக சந்தித்து வந்த ஒட்டுமொத்தமான போராட்டங்களுக்கும் சுபிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறதுங்க. ஏனென்றால் உங்களுக்கு திடீரென பல்வேறு விதமான மாறுதல்கள் கிடைப்பதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. திடீரென பொன்பொருள் சேர்க்கை, நீங்கள் நினைத்தபடியே திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்தும் கிடைத்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என அனைத்தும் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சியாக அமைகிறது. மேலும் இந்த குரு பயிற்சியை மிக சிறந்த குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு.